கரூரில் டாக்ஸி ஓட்டுநரிடம் கார், பணம், வெள்ளி நகை மற்றும் செல்போனை கொள்ளையடித்துச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு சாஸ்திரி நகர் கருப்பண்ணசுவாமி கோவில் வீதியைச் சேர்ந்தவர் முகமது இஸ்மாயில் மகன் அன்சர் அலி. இவர் தனக்கு சொந்தமான காரை ரெட் டாக்ஸி மூலம் வாடகைக்கு ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி வாடகைக்காக பழைய கரூர் சாலையில் உள்ள பயன்படுத்தப்படாத ரயில்வே குடியிருப்பு அருகில் இருந்து வாடகைக்கு அழைப்பு வந்துள்ளது. அங்கு சென்ற அன்சர் அலியை 4 நபர்கள் தாக்கி அவரிடமிருந்த கார், 1000 ரூபாய் பணம், 5000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பிரேஸ்லெட் மற்றும் 5000 ரூபாய் மதிப்புள்ள விவோ செல்போன் ஆகியவற்றை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அன்சர் அலி காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் இரவு ரோந்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு கொள்ளையடிக்கப்பட்ட காரின் பதிவு எண் மற்றும் சந்தேக நபர்களின் அடையாளங்கள் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் கோவை சேலம் வழியாக கடந்து செல்ல முயன்ற காரை பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலை ரோந்து வாகன அலுவல் உதவி ஆய்வாளர் சத்யசிங் மற்றும் அவரது குழுவினர் மடக்கி பிடித்தனர். காரில் சென்ற சஞ்சய் கிஷோர், மௌலீஸ்வரன், முகமது நிகான் ஹரிஹரன் ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் ஈரோடு தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட கார், பணம், வெள்ளி பிரேஸ்லெட் மற்றும் விவோ செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்தனர்.